ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாக்கு திருட்டுன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பீகார் எலெக்ஷனுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய முறைகேடு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டார். காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸால் எலெக்ஷன் கமிஷன் வந்துடுவார். பிஜேபி வந்தால் பிஜேபியால் எலெக்ஷன். இது இந்தியாவுடைய சாபக்கேடுங்க. வருமான வரித்துறையில் பணியாற்றிய மூத்த அதிகாரி தான் ஆகாஷ் பாஸ்கருக்கு ஐடி ஆலோசகர். ஆகாஷ் பாஸ்கர் பேக்கெட் பண்ணியே 1000 கோடி ரூபா வச்சுருக்கான். 1000 கோடி சினிமாவில் ஓட்ட லாஸ் ஆச்சு, பரவாயில்ல, அடுத்து பார்த்துக்கலாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாக்கு திருட்டுன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் போன வாரம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அவங்களோட ஆன்சர்ஸ்லாம் சொன்னாங்க. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? இது பீகார் எலெக்ஷனுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? இல்லைங்க, பீகாரில் அந்த மக்கள் பூரா பெரிய அரசியல் தெரியாத மக்கள். நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் எங்கேயும் சொல்ல வேண்டாம். ஒரு ரயில்வே கேட் கீப்பர் ஊரா பீகாரி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே கேட்டு திறப்பதற்கு கூட தமிழருக்கு வேலையே கிடைக்கல. இப்போ கூட கடலூரில் ஒரு ஆக்சிடென்ட். கடலூர், ராமநாதபுரம். இப்போ ஒரு 2 நாளைக்கு கூட ராமநாதபுரம் பத்திரிகை தொடர்ந்து பிடிப்பது தெரியும். அப்போ பங்கஜ் குமார் மீனா, இவன் ஒரு பீகாரி, அவன் ஒரு பீகாரி. 2 பேர் ரயில் போனா என்ன வந்தா என்ன படுத்து தூங்கிட்டே இருக்கான். 5 தடவை கேட்டை போட்டலன்னு இந்த கோட்டை அதிபர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எங்கே? கடலூரில். ராமநாதபுரம் காரைக்குடி கோட்டா ரயில்வே கோட்டை உயர் அதிகாரி அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ரயில் எப்போ போனான்னா எப்போ அவன் படுத்து தூங்கிட்டே இருக்கான், கோதுமை சப்பாத்தியை தின்னுட்டு. இதுதான் பீகார். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய முறைகேடு செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டார். இதுதான் இந்திய ஜனநாயகம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனரு ஒரு கமிஷனர் மாதிரி பேசாமல் ஒரு பிஜேபி ஆதரவாளரோ ஒரு பிஜேபி காரர் மாதிரியே பதில் சொல்கிறாரு சார். இதுதான் கொஞ்சம் நீங்கள் ஆச்சரியமாக இருக்குது. அதாங்க, அதாவது காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸால் எலெக்ஷன் கமிஷன் வந்துடுவார். பிஜேபி வந்தால் பிஜேபியால் எலெக்ஷன். இது இந்தியாவுடைய சாபக்கேடுங்க. இந்தியாவினுடைய சாபக்கேடு. காரணம், நீங்கள் எப்போ இந்த மக்களுக்கு அரசியல் 140 கோடி பேருக்கும் கேரளாவை போல, மலையாளியை போல, பஞ்சாபியை போல, பெங்காலியை போல எப்போ அரசியல் உனக்கு தெரியுதோ அப்போ தான் அந்த நிர்வாகம் சரியாகும். இப்போ இதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியிலையும் நடந்திருக்கா சார்? இதை விட மோசமாக நடந்திருக்கு. நீங்கள் வட இந்தியாவிலேருந்து ஐஏஎஸ் வர்றான்ல, அவர்கள் பூரா ஐஏஎஸ் யூபிஎஸ்சி பேப்பர் பீகார் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இருக்கும், உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இருக்கும். அது அப்படியே ரிலீஸ் ஆகி இவனுக்கு கொடுத்து இவன் அப்படியே படித்து எங்கே வந்துடுவான், கலெக்டாக வந்துடுறான். இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இப்படியெல்லாம் நடக்கும்ங்கிற செய்தி இந்த தினம் மலம், இந்த குஷ்டரோகி ஆதித்தனார் பத்திரிகைலாம் எந்த செய்தியும் வர்றதில்லை. நடிகை குழந்தை பிறந்ததுன்னா 3 பக்கம் எழுதுவான். எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. தமிழன் ரயில்வே கேட் கீப்பர் வேலை கூட லாய்க்கு இல்லைங்கிற செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 5 லட்சம் பீகாரி இந்தியா முழுக்க ரயில்வேல இருக்கான். தமிழன் பூரா என்ன பண்ணுறான்? டாய்லெட் கழுவுறான், மாப்பு போடுறான். அப்போ இவ்வளவு வேதனையான அரசியல். இந்த அரசியலை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கான். எல்லாம் கொள்ள கோஷ்டி. கல்வி கொள்ளையன் ஜெகத் ரட்சக, ஏசி சண்முகம் மிகப்பெரிய கல்வி கொள்ளையன், பச்சைமுத்து, இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மக்களுக்கு ஏதாவது டெல்லியில் போய் பேசுவானா? கப்பல் அதிபர் டிஆர் பாலு, ரயில்வே அதிபர், விமான அதிபர், யார் ஸ்பைஸ் ஜெட் யாருது? கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், விமான கம்பெனி அதிபர். இவர்கள் தான் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர். நம்மளால் 500 ரூபா காக்கா பிரியாணி, ஓல்டு மங்கு குவார்ட்ரு குத்திட்டு வந்துடுறோம். அப்போ இவனுக்கான அரசியலை யார் தீர்மானிப்பது? இவர்களுக்கான அரசியல் தான் என்ன?
உனக்கான அரசியலை நீயே தெரிந்து கொண்டால் நீ பொழப்ப. இல்லைன்னா ஏட்டையை அடிச்சே கொண்டு வருவான் உன்னை. அஜித் குமார் யார் அடித்தா? ஏட்டையா, டிஜிபி அல்ல, எஸ்பிக்கே தெரியல என்ன நடந்ததுன்னே தெரியல. பென்னிஸ் ஜெயக்குமார் அடிச்சே கொண்டு விட்டான். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனோட கேஸ் நேற்று வந்துச்சு. அந்த கேஸில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சார் அப்டேட்டு? எப்படி எந்த வகையில் போயிட்டுருக்கு? இல்லை, அதாவது ஆகாஷ் பாஸ்கருக்கு இப்போ யார் ஆலோசகர்னா, வருமான வரித்துறையில் பணியாற்றிய மூத்த அதிகாரி தான் ஆகாஷ் பாஸ்கருக்கு ஐடி ஆலோசகர். இவரே வழக்கு போட்டார். இவர் ஓய்வு பெற்ற பிறகு அவரையே என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சல்டன்ட். நீங்கள் அப்போ சேல்ஸ் டேக்ஸ் தான், சேல் டேக்ஸில் 100 கோடி ரூபா வரி ஏய்ப்பு. அந்த அதிகாரியே கேஸ் போட்டிருப்பார். அந்த அதிகாரி ஒரு 3 வருஷம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் கோர்ட்டில். அவரே கோர்ட்டில் போய் ஆஜராவார். யாருக்கு எதிராக? அந்த நிறுவனங்களுக்கு எதிராக. ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்துடுவார். வெளியே வந்த பிறகு அந்த நிறுவனம் யாரை கன்சல்டண்ட்டாக போடும்? அவரையே போடும். அரசு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருப்பான், இவர் 2 லட்சம் சம்பளம் கொடுப்பான். யார்? ஆகாஷ் பாஸ்கர் போல ஒரு கார்பரேட்டு. அதே தான் இப்போ ஆகாஷ் பாஸ்கர் நடக்குது. அந்த வழக்கிலிருந்தே காப்பாற்றப்படுவார். நீங்கள் இப்போ பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் முதலாளி இருக்கார் சின்னவர், அவர் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா சார்ட்டர் ஃப்ளைட்டில் எங்கே போகணும், நம்ம குற்றாலம் கொடைக்கானல் போகிற மாதிரி சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போகிறார். பிரதமர் அலுவலக அதிகாரிகளை, இன்கம் டேக்ஸ் டெல்லி கமிஷனர்களை எங்கே சுவிட்சர்லாந்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் குடும்பத்தோட டூர் விளங்குமா? கோயம்பேடை சுற்றி இருக்கிற அந்த பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, ஒரு 2000-3000 குடும்பம் குடியிருக்கு. 2000-3000 குடிசைகள் கீழே இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் விருகே ரவி மாவட்ட செயலாளர் அதை 2000 பேர் ராஜ்யராஜே கிளப்பி விட்டார். இதற்காக ஓபிஎஸ் உடைய அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. அதிமுக மாவட்ட செயலர் விருகே ரவி பயன்படுத்தப்படுகிறார். யாருக்காக? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. எம்எல்ஏ சார், விருகம்பாக்கம் எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? இந்த தினம் மலமும் இந்த குஷ்டரோகி தினத்தந்தியும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துனாங்களா? அரசு காரி துப்புகிற, வாந்தி எடுக்கிற அது செய்தி தான் வருது. அங்கே ஒரு 2000-3000 உழைக்கிற மக்கள் குடியிருந்தா, தலித்து மக்கள் குடியிருந்தா. எங்கே? இந்த கோயம்பேடு பின்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்ட பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதில் அத்தனை பேரையும் ராத்திரி துரத்தி விட்டுட்டு மேட்டுக்குடி மக்கள் எப்படி இருக்கான்? அப்போ இதுதான் இந்த கார்பரேட் அரசியல், அதிமுக திமுக அரசியல். குடிசையில் இருக்கிற முறை சேர்த்து கண்ணகி நகருக்கு போ, இல்லைன்னா பாண்டிச்சேரி பக்கம் போ. யார் கேட்கறது? அந்த மக்களுக்கு யார் குரல் கொடுப்பது? குழந்தை குட்டி புண்டார் புள்ள, படிக்கிற புள்ள, பொம்பளை புள்ள, ஆம்பளை எல்லாம் ராஜராஜே துரத்தி விட்டானு. காவல்துறை அதிகார மையம், ஹவுசிங் போர்டு அமைச்சர், யாருக்காக? பாசியம். அவன் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்கான். இந்த ஏழைபாடா என்ன ஓட்டு போடுவான் 500 ரூபாய்க்கு. பாஷ்யம்ன்ற மாதிரி இன்னைக்கு இவங்க ஜி ஸ்கொயர் 100 பாசியம் ஆகி போச்சு ஜி ஸ்கொயர். ஆகாஷ் பாஸ்கர் நீங்கள் பேக்கெட் மணியே 1000 கோடி ரூபா வச்சுருக்கான். பாக்கெட் மணி 1000 கோடி சினிமாவில் ஓட்டா லாஸ் ஆச்சு, பரவாயில்ல அடுத்து பார்த்துக்கலாம். திடீர்னு ஒருத்தர் வராரு, இட்லி கடை எடுக்கிறாரு, இன்னும் 2-3 படம் வருது. எப்படி? அதான் 1000 கோடி இருக்குங்க அவர்கிட்ட. சினிமாவுக்கு 1000 கோடி, ரியல் எஸ்டேட்டுக்கு 2000 கோடி. அவங்க அப்பா பெரிய ஜுவல்லரி கடலூர், அங்கே ஒரு 2000 கோடி. மக்கள் வரியாக கட்டுவதை உழைத்து உழைத்து வரியாக கட்டுறாங்கல்ல, இது பூரா அப்படியே எங்கே போயிடுது? ஆகாஷ் பாஸ்கருக்கும் டவுசர் பாய்ஸ்களுக்கும் போயிடுது. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு இடி அமைச்சர் பெரியசாமி அவங்க வீட்டில் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறதா அறிக்கையில் சொல்லியிருக்காங்க சார் இடி. அது எங்கே சார் போய் முடிய போகுது இந்த வழக்கு? இல்லை, இப்போ அதாவது அவர் சவுத்து திமுகவுடைய கண்காணிப்பாளர், சூப்பரண்டா போலீஸ் மாதிரி அவர் திமுக கண்காணிப்பாளர். தேர்தலுக்கான பணத்தை எங்கெங்கே பதுக்குவது, நம்பிக்கையான ஆள் யார், அவங்கள்ட்ட கொடுத்தா 6 மாதம் கழித்து கவரில் போட்டு 2000 கோடி சேர்த்துவானா, அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலையே ஐபி தான் கொடுத்துருக்காரு. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பெட்டி போய் சேர்ந்துருச்சு. இது பிஜேபிக்கு உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட பிஜேபி அவரை ரெய்டு பண்ணுது. அவருடைய மகள் இந்திராணி கொலைகேஸ் மர்டருக்கு கூலிப்படையை வைத்து எங்கே நிலம் இருக்கோ அதை ஏமாற்றுகிற வேலையை ஐபி தான் செய்கிறார், மகள் வழியே செய்கிறார்.
அப்போது இவர் எப்படி அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஆத்தூரில் ஜெயிக்கிறாரு? இப்படி தான். அப்படித்தான் எல்லாம் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா காக்கா பிரியாணி ஓல்டு மங்கு கோட்டர் மொத்தமாக இருந்தால் ஆட்சியை பிடிச்சிடலாம். மதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா வந்து தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க. இதை எங்கே ஏன்னா அவங்க பையன் இருக்கார்ல சார், யார் துரை வைக்கோ எம்பி, அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போதா சார்? எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு அவங்க தான் கைப்பற்றுற மாதிரி, ஏன்னா 1000 கோடி ரூபாய்ட்டு சொத்து இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஏதோ அப்பாவியாக கேட்குறீங்க. அப்பாவுடைய சொத்து அப்பாவுக்கு பின்னாடி தாசில்தார்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே பட்டாவே மாறிடும். நீங்கள் உங்கள் அப்பா நீங்களும் இருக்கிற ஆதார் கார்டை கொடுத்தாலே போதும். துரை வைகோ சன்னாப் வை கோபாலசாமி, இதுதான் ஆதார் கார்டு. யாருக்கு மாறிடும்? அந்த சொத்து பூரா உங்கள் பேருக்கு மாறிடும். அப்படி தான் அந்த கட்சி, அது குடும்ப கட்சி தானே. அதை எதிர்த்து தானே சார் திரு வைகோ அவர்கள் வந்தார். இப்போ அந்த வேலையை சரியாக செய்யாதனால தான் இப்போ வைகோவை மாறி போயிட்டார். ஒரு எம்பி மகனை மட்டும் ஆக்கியிருக்கார், ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், அவ்வளோதான். இது மல்லை சத்யா இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். கட்சிக்காரன் பூரா என்ன பண்ணுறான்? அண்ணா வைகோ அடுத்து மல்லை சத்யாவை போடுறான். இவர் என்னங்கிறார்? என்ன தாண்டா போடணும் அந்த ஸ்டேட்டஸில்? டம்மியாக எப்படி ஆகலாம்? அப்போது வெளியே அனுப்பு. பாமகவில் முதல்ல அன்புமணி வளர வளர வேல்முருகன் முதல்ல அனுப்பிச்சாங்க. ஏன்னா அன்புமணியை விட திறமைசாலி வேல்முருகன். அப்புறம் அடுத்த எம்எல்ஏ, அப்புறம் குருவை வெளியே அனுப்பிச்சாங்க. கட்சி அப்போ கட்சி மானுக்கு தாயா வரும். ஆமாம், 34 வயசில் யாரை மந்திரி ஆக்கினார்? மகனை தான் ஆக்கினார். வேல்முருகன் ஆக்கலையே, குருவை ஆக்கலையே, பூத்தா இளங்கோவன் ஆக்கலையே, செந்தமிழ் செல்வன் ஆக்கலையே, குபேந்திர குணபாலன் ஆக்கலையே. யார் ஆக்குனாரு? பையனை தான். எந்த கஷ்டம் தெரியாது, சிறைக்கே போனதில்லை, சினிமாவில் கூட சிறையை பார்த்ததில்லை, அடி உதம் வாங்கினதில்லை, துப்பாக்கி சூடு வாங்கினதில்லை. எல்லாம் எங்கே பான்ஃபோர்ட் ஸ்கூல், மெடிக்கல் காலேஜு எல்லாம் மேட்டுத்தர ஆட்கள். பார்ன் வித்து பிளாட்டினம் ஸ்கூல், சில்வர் கோல்டெல்லாம் இல்லை. இவர் தான் மந்திரி. அப்போது இதுதான் அரசியல். வைகோ அரசியலாக தான், ராமதாஸ் அரசியலாக தான். அவர் டாக்டர்ன்றாங்களே, எங்கே சார் டாக்டராக பணியாற்றினார் திரு அன்புமணி? இல்லை, அவர் எங்கேயுமே எம்பிபிஎஸ் டாக்டர் பையன் டாக்டர் படிக்க வச்சிடுறாங்க. அவ்வளோதான். படிக்க வச்சு விழுப்புரம் கூட்டு ரோட்டில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்தாரு. ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்தா ஆஸ்பத்திரியில் போனியே ஆகலை. அதோட இந்தியாவுக்கு மந்திரி ஆகிட்டார். எப்படி நல்ல தொழிலில் ஒரு 5 ரூபாய்க்கு ஊசி போட தெரியாத ஒரு மனிதர் இந்தியாவில் இருக்க 140 கோடி பேருக்கும் மருத்துவ மந்திரி. இதான் இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாடு தான் நடக்கும். இந்த கேவலங்கள் அசிங்கங்கள் எல்லாம் தமிழ்நாடு தாங்க. பேசிக் அறிவுள்ள நாடு தமிழ்நாடு, முட்டாள்கள் அதிகமாக வாழுகிற நாடு தமிழ்நாடு. ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மேலும் இது குறித்து சுவாரஸ்யமாக டீட்டெயிலாக நிறைய பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.